பிடிஎஸ் நண்பதிகளை வணக்கம் கைஸ். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பொண்ணான வாய்ப்புங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய பேர் இப்போ லீவில் இருந்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இன்னும் 1 மாதமோ 2 மாதம் லீவ் இருக்குன்னு நினைக்கிற நேரத்துக்கு. ஸோ இந்த மாதத்தில் ஒரு கோல்டான சான்ஸ் கிடைச்சவங்களுக்கு லக்கி, கிடைக்காதவங்களுக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பட் இந்த வாய்ப்பை மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட டேலண்ட் இருக்குதுன்னு நினச்சி அண்ட் என்னை டான்ஸ் பண்ணுவேன், சிங் பண்ணுவேன், இது மாதிரி நிறைய டேலண்ட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் வின் பண்ணுறதுனால உங்களால் ஃப்ரீயாக கொரியாவுக்கும் போக முடியும், கொரியா சுற்றியும் பார்க்க முடியும், கொரியாவில் ஏர்னும் பண்ண முடியும், ஒரு கேபாப் குரூப்பில் உங்களால் சேரவும் முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, கொரியாவிலே நீங்கள் ஃப்ரீயாகவும் படிக்க முடியும். இது மாதிரி பம்பர் ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்கறதுக்கு தான் ஒரு கான்டெஸ்ட் வரப்போகுது. சிம்பிளாக சொல்லலாம், இது ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களால் கேபாப் ஐடியல் பிடிஎஸ்ல பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு நண்பர் மாதிரி பிடிஎஸ் மேலே கை போட்டு உட்கார அளவுக்கு உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கான்டெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கேபாப் கான்டெஸ்ட் 24 அப்படின்னு சொல்லிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன இல்லை டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பட் இதுக்கு முன்னாடி மறக்காமல் இது மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வாய்ப்பு இருக்கும், சான்ஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் எங்கே தேடுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது காட்டி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம அந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் அழுத்திக்கோன்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபாப் கான்டெஸ்ட் 2024 யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசிசிஐயும் நம்ம எல்ஜியும் சேர்ந்து நடத்த போகிறாங்க. இது வருஷம் இது மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. இதில் ஜெயிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொரியா நடக்கிற ஒரு கான்டெஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அங்கேயும் ஜெயிச்சாங்கன்னா கேபாப் ஐடியில் சான்ஸ் கிடைக்கும். பட் இப்போ அதெல்லாம் இல்லை, நீங்கள் இந்தியாவிலேருந்து இதை போட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா கொரியா போன மாதிரி தான் நினச்சிக்கோங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க அந்த டைம் சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா May 17 ஜூன் 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டைம் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்புக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2 கேட்டகரி தான். ஒன்று டான்ஸ், இன்னொன்று சிங்கிங்காக இருந்தால் நீங்கள் கொரியனில் தான் பாடணும். டான்ஸிங்காக இருந்தால் பிடிஎஸோட சாங்ஸ் இது மாதிரி நிறையா கேபாப் சாங்ஸ் இருக்குது. அந்த சாங்ஸில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் போதும், ஃப்ரீ ஸ்டைல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் 4 ரவுண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரவுண்ட். ஸோ இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணால் மட்டும் போதும் அவங்க வெப்சைட்டுக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஜனல் ரவுண்ட். ஸோ அது ரீஜனலாக நடக்கும். அண்ட் நீங்கள் நேரில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல் ஜெயிச்சிட்டிங்கன்னா இப்போ நான் ப்ரைஸை சொல்லிடுறேன். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமேசியான வாய்ப்பு கிடைக்கும் கொரியா போகிறதுக்கும் அண்ட் கொரியா நடக்க போகிற கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும். அண்ட் மேபி யூ ஆர் லக்கி, ஒரு கேபாப் ஐடியில் ஆகிறதுக்கும் ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. இல்லை பிடிஎஸ் கையில் அவார்டு வாங்கக்கூடிய சான்சஸ் இருக்குன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது உங்கள் ட்ரீமுக்கு பக்கத்தில் இல்லை, உங்கள் ட்ரீமையே கூட்டிகிட்டு போய் விடுற அளவுக்கு இதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்படிப்பட்டது பார்த்திங்கன்னா May 17 ஜூன் 21 வரைக்கும் நடக்க போகுது. May 16 போர்ட்டில் ஓப்பன் ஆகிடும். பட் நீங்கள் பொறுமையாக டைம் எடுத்து என்ன பண்ணுங்கள், நல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி டான்ஸாக இருந்தால் நல்ல சாங்காக ப்ளே பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. இல்லை சாங்காக தான் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா 2 to 3 minutes இருக்கணுமா. அண்ட் வேறு எதுவும் பெருசாக இதில் சொல்ல. அண்ட் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியனாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியன்ஸ் மட்டும் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இது மாதிரி தான் இருக்கிற விஷயங்கள். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அதை தாண்டி வேறு என்ன இருக்குது சொல்லாமல் விட்டுருப்பேன், எல்லாம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அண்ட் ரீஜனல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடக்கும். நம்ம பக்கத்து ஊர்னா சென்னை தான் ரீஜனு. ஸோ அங்கே நடக்கும். அங்கே ஜெயிச்சிங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா மும்பை போவீங்க செமிஃபைனல்ஸுக்கு. மும்பையில் ஜெயிச்சிங்கன்னா அடுத்த டெல்லி போவீங்க. ஸோ இது மாதிரி அடுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். ப்ரோ நமக்கெல்லாம் இது எங்கே கிடைக்க போகுது ப்ரோ அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க கூட யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் கண்ணை மூட்டு இந்தியாவிலேருந்து எத்தனை கேபாப் ஐடல் போயிருக்காங்க, கேபாப் ஐடல் ஆயிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இதே கேள்வியை அவங்க கேட்டிருந்தால் ஆயிருக்க முடியுமா இல்லைன்னு சொல்லி உங்கள் மனசிட்ட நீங்களே கேட்டு பாருங்கள், பதில் உங்களுக்கு கிடைக்கும். யாருமே ட்ரை பண்ணலன்னா யாருக்குமே கிடைக்காது. யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய விஷயம் கிடைக்கும். அதாவது இப்போ வந்த படம் ஸ்டார் கேட்டிருப்பீங்க. நமக்கு பிடிவாதம் பிடிக்கிற விஷயம் நம்ம தேடி கண்டிப்பாக சேரும். ஸோ பிடிவாதம் பிடிங்கள், உங்களுக்கு லக் இருந்தால் அண்ட் ப்ராக்டிஸ் இருந்தால் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடைபெறேன். ஸோ கேபாப் ஐடியில் ஆக போகிற எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட். ட்ரை பண்ண வேண்டாம், கஷ்டம் நினைக்கிற எல்லாருக்குமே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு இந்த ஒரு அமேசிங்கான வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடைபெறுவதான். ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.